ஏய், ஏதோ அம்மா தான் கோவத்துல பேசிட்டாங்கன்னா நீயும் அப்படி பேசுவ? அம்மா பேசுனது கூட அவங்களால தாங்கிக்க முடியும். ஆனா நீ பேசுனதை கேட்டுதான் அத்தையும் உன் தங்கச்சிங்களும் நொறுங்கி போயிட்டாங்க. ஏய், ஏன் மகா அப்படி பேசுன? அகிலா என்ன அப்படி பேச வச்சுட்டா. அவ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் சுக்கு நூறா ஒரு நொடியில உடைச்சிட்டா. அவ லட்சியத்தை என் லட்சியம் மாதிரி நினைச்சு எப்படியும் டாக்டர் ஆயிடுவான்னு நம்பினீங்க. ஆனா எல்லாரும் இப்படி ஏமாத்திட்டாளே. மகா, அப்படி பார்த்தா நடந்த தப்புக்கு கதிரும் தானே காரணம். அம்மா அவனை விட்டுட்டு மொத்த பழியையும் அகிலா மேலையும் உன் குடும்பத்து மேலையும் போட்டுட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிட்டாங்க. அது ஏத்துக்கிற மாதிரி நீயும் அப்படி பேசிட்ட. அது என்னால தாங்கிக்கவே முடியல மகா. வேற என்ன பண்ண சொல்றீங்க? குறுக்கு புகுந்து நான் அப்படி பேசலன்னா அத்தை தொடர்ந்து பேசி அவங்களை இன்னும் அசிங்கப்படுத்திருப்பாங்க.